இந்த தேர்தலில் நீங்க அவதூறு பேச்சுக்களை, அவதூறு அரசியலை கைவிடுங்க, விமர்சன அரசியலை விட்டுருங்க. நாம் என்ன செய்ய போறோம்? நாங்கள் என்ன செய்ய போறோம்? இதுவரை இது நடந்திருக்கு இல்லையா? அவன் என்ன சொல்றான்? 1000 2000 கடன் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது. இந்த நாடுகள் கடனின் வளர்ச்சியை. இந்த 1000 2000 கிடையாது. 1000 2000 இல்லை, மாதம் 15,000 12,000 20,000 ஈட்டிக் கொள்கிற அளவுக்கு என் தாய் தங்கையருக்கு வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். இது எங்கள் கனவு. இதுதான் பேசணும். கண்ணிய குறைவான வார்த்தைகளை நம்ம எடுத்து வைக்க வேண்டாம், எடுத்து வைக்க கூடாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொன்ன கட்சிக்கு அது 3 தான் தட்டுப்பாடு. இங்கே அவர்கள் பெண்ணிய உரிமை பேசுவார்கள். இறைவனை விமர்சித்தவர்கள் ஈவேராவை விமர்சிக்க விட மாட்டார்கள். விமர்சித்தால் இவர்கள் போற்றிய பெண்மை என்ன? நம்ம அக்கா, என் மனைவி, எங்கள் ஆத்தா, எங்கள் அம்மா, நம்ம பெரியம்மா, இதை இழிவாக பேசுகிறதா அவங்க கோட்பாடுன்னு கொள்கை. இதான் அவங்க கற்றுக் கொடுத்த முற்போக்கு, சீர்திருத்தம், காப்பாற்றி வந்த பெண்ணியம். அப்போ என்ன? இதுக்காகவே இவங்களை பொழக்கிறது சரிதான்டா, போட்டு முடிச்சுருவோம்டான்னு தோணும். அடா அவன் அப்படி கருத்தை கருத்தா எதிர்கொள்ளு, இல்லைன்னா களத்தை விட்டு வெளியே போ, அங்கிட்டு தூர தள்ள, அங்கிட்டு போ. அங்கிட்டு நான் தான் சொல்றேன், என்னை வெல்வது கடினம், சரணடைஞ்சிரு.